ஃபாதர். ஜார்ஜ், சௌக்கியமா இருக்கியாப்பா? இருக்கேன் ஃபாதர். எங்க வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு பூட்டி இருக்கு. அம்மா எங்க ஃபாதர்? அதோ. நீங்க உலகமாதான் சொல்றீங்க, நான் என்ன பத்தி ஏழு தாயை கேட்கிறேன். ஜார்ஜ், இதுவரைக்கும் உனக்கு தந்ததா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தாயும் இல்லாம போயிட்டாங்கப்பா. Almighty God, Almighty God, you command us to honor mother. you command us to honor mother. In your mercy, In your mercy, forgive the sins of my mother, forgive the sins of my mother, and let me one day see her again and let me one day see her again in the radiance of eternal joy. the radiance of eternal joy. என்னால நம்பவே முடியல ஃபாதர். நேத்து கூட அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. ஜார்ஜ், நேற்றுக்கு தான் அந்த லெட்டர் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா அந்த லெட்டர் உனக்கு எழுதிட்டாங்க. எங்கே உன் பட்டப்படிப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டுடுமோங்கிற பயத்துலதான் உனக்கு தகவல் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நீ முதல் மாணவனா தேறி பட்டம் வாங்குவேங்கிறதுலதான் உங்க அம்மாவுக்கு எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்படியோ அவங்க இஷ்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு வந்து நிக்கிற ஒரு தாயின் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு இதை விட வேற என்னப்பா வேணும்? வா போலாம். ஃபாதர், கோயில் பூரா தேடிட்டேன். எங்க போயிருந்தீங்க? மதனவாடிக்கு போயிருந்தேன்ப்பா. ஓ, இறந்து போன ராஜாவுக்காக பிரார்த்தனை பண்ண போயிருந்தீங்களா? ஏ ஃபாதர், வாட்ட பிட்டி, உல்லாசமான பூங்கா, பொய்யாரமான அரண்மனை, ஏராளமான பணம், எக்கச்சக்கமான சொத்து, இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜாவுக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு வாரிசு கூட இல்லைங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஃபாதர். சட்டப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயப்படி இந்த ராஜாவுக்கு சில பிள்ளைங்க இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. அப்படியே ஃபாதர்? ஆமாப்பா, அவங்க எல்லாம் சிதறி சின்ன பின்னமாயி மூளை குத்தரா போயிட்டாங்களா. அதை கண்டுபிடிச்சு அவங்களை ஆதரிக்க வேண்டிய ராஜாவே இறந்து போன பிறகு அந்த புனிதமான பணியை வேற யாரால செய்ய முடியும்? ஆமா, எதுக்கு என்ன தேடின? நான் வெளியே போறேன் ஃபாதர், உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு வந்தேன். ஃபாதர், அம்மா மறந்துட்டு இந்த ஊர்ல என்னால இருக்க முடியல. சூழ்நிலையை மறக்காக கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு நினைக்கிறேன். மெட்ராஸ்க்கு ஒரு டிக்கெட் சார். என்ன கொள்ளாதே, மதன மாளிகையின் வாட்சிகளை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். அந்த காயத்தை கெடுத்துறாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. சார், யார் சார் உங்களை கொல்ல வந்தது? அதோ அவன்தான். என்னடா இவன் குடிக்கிட்டு தமாஷ் பண்றான்னு பாக்குறியா? நீங்க தமாஷ் பண்ணுங்க, பாத்ரூம் மட்டும் வெளியே வந்து பண்ணுங்க. வர்றேன், எனக்கு என்ன பயமா? ரொம்ப ஸ்டடி. உனக்கு எது வேணும்னாலும் நேர அடையாள போலீஸ் கவனிக்குமா? ஜக்கும் ஐயா பேர் சொல்லு. என்னவோ மதுரை மாளிகை வாசிகளை பத்தி பாத்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன வேணாது? அத்தனை கேட்டுலியா? நீங்க சத்தம் போட்டு கத்துனீங்களே, அத்தோட விட்டுடு. அந்த ரகசியத்தை கேட்காத. என் உசிறு போனாலும் நான் சொல்ல மாட்டேன்.
என்ன ஏமாத்திக்கணும், ஒருத்தன் கோடிக்கணக்கான ரூபாய் அடிச்சுட்டு போனா விட்டுட்டுனா யாரு? நாளைக்கு அந்த பிரகாஷ் பையன் என்ன தெரிக்கணும் வந்துதானே ஆகணும். இத பாத்தியா என் கோட்டு கரெக்டா? இத பாத்தியா என் பேண்ட்? எல்லாத்தையும் கண்ட இடத்துல போட்டுன்னு அந்த டைரிய போட்டனா அது மட்டும் பத்திரமா இங்கதான். பாத்ரூம் இருக்கு. பாத்து பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு சார். உங்களுக்கு தெரியாதா? என்ன கொள்ளாதே, மதமாளியின் வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தமான குழந்தைகளை ஒண்ணு சேர்க்க போறேன். கொஞ்சமான அந்த காரியத்தை கெடுத்துறாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே, என்ன கொள்ளாதே. சட்டப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயப்படி இந்த ராஜாவுக்கு சில பிள்ளைங்க இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்களே. அப்படியே ஃபாதர்? ஆமாப்பா, அவங்கெல்லாம் சிதறி சின்ன பின்னமாயி மூளைக்கு ஒத்தரா போயிட்டாங்களா. அதை கண்டுபிடிச்சு அவங்களை ஆதரிக்க வேண்டிய ராஜாவே இறந்து போன பிறகு மதமாளியின் வார்த்தைகளை ஒண்ணு சேர்க்க அவர் நினைச்சாரு. நான் நடத்துவேன். மதன மாளிகைக்கும் ஜக்குவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரகாஷ்ங்கிறது யாரு? அவன் எதுக்காக நாளைக்கு ஜக்குவை தேடி வர்றான்? ஜக்கு இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்க முடியாமையே போயிடுவோம். கரெக்ட் ஜார்ஜ். இப்ப நீ ஜார்ஜுங்கிற ஏழை இல்லை, ஜக்குங்கிற பணக்காரன், கோடீஸ்வரன். ஏன் நடிச்சீங்க? அடிக்காம முத்தம் கொடுக்க சொல்றியா? ஏன்டா அறிவு கட்டவனே, ஒரு நாள் வாடகைக்குன்னு சொல்லி ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு வரையே சூட்டுக்காரனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இது வாடகை ட்ரெஸ்ஸா? இல்ல, உங்க பாட்டம் தைச்சு கொடுத்தது கல்யாண ட்ரெஸ். நான் யாரு நினைச்சு பேசுறீங்க? யாரா? மீசையும் கிராப்பையும் மாத்திக்கிட்டா நீ ஜக்கில ஆயிடுமா? இப்ப நீயா கழட்ட போறியா இல்ல நானா கழட்டுவா? நானே கழட்டுறேன். கைரி பெரிய ஆபீசரு. நீ நல்லா இருப்பியா? ரேஷன் கார்டு கொண்டு போய் 50 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டியே. என் வீட்டுக்காரர் என்ன போட்டு கொள்றாரு. வாயா, நீயே வந்து பதில் சொல்லு. வாயா வாயா. நான் ஜக்கில்ல, நான் ஜக்கில்ல. என்னடா சொன்ன? என் முகத்தை பார்த்து சொல்லு. ஏற்கனவே நீ ஜக்கிலேன்னு சொல்லி என்கிட்ட உதவாக்குறது அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? நான் ஜக்குதான், நான் ஜக்குதான். அப்படி வாடா வழிக்கு. என்னடா ஆளே மாறி வந்திருக்கிற? 3 நாளா ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா கையெழுத்து போடல? அது வேறையா? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கிற? 3 நாளா எங்க போயிருந்த? உண்மை சொல்றா. என்ன சார், போன வருஷம் நான் சொத்துல 10 வச்சுக்கோ, அதுக்கு நீ இல்லாத. வாங்க சார், ஸ்டேஷனுக்கே போவோம். இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ நினைக்கிற நேரத்தில் இன்ஸ்பெக்டர் இருப்பாரா? காலையில வாடா. நான் தான் அந்த கபாலி. வா குண்டு. இந்த கிராப்ப மாத்தின உன்ன படா சோக்கா தான் கீரை. ஆனா தில்ல குட்டியே, நீ எல்லாம் போலீஸ்க்கு பயப்படலாமா? இருக்கிற நிலைமை பார்த்தா உன்னை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, கோடீஸ்வரன் காலனிக்கு ஏன் பேர் வந்துச்சு? அத்த கேட்கறியா? தெருக்கோடியில ஈஸ்வரன் ஒரு களத்தில் வியாபாரி இருந்தார். அவர் எல்லாருக்கும் பணம் கொடுத்தே செத்து போயிட்டார். அவர் ஞாபகார்த்தமா கோட்டீஸ்வரன் காலனின்னு பேர் இருந்துச்சு. என்ன செய்யாதனமா கேட்டுக்கின? அத்தை கூட நீ தானே வச்சுக்கின? அதுவும் நான் தானா? கபாலி, யார் பாது? அந்த பிரகாஷ்
என்ன சார் இந்த நேரத்துல வந்துருங்க? எங்கடா ஜக்கு? ஐயா இம்மா பெட்சா பத்து நிக்கிறாரு அந்த கண்ணுனி தெரியல என் தூக்கத்துல நீ கேட்டுட்ட. இந்த 100 ரூபா இதை நீ வச்சுக்க. ஜக்குவுக்கு தெரியாம அந்த டைரி மட்டும் எடுத்துட்டு வைப்போம். அது உண்மைடா. இதோ வரேன். இந்தாதா. சபாஷ். ஏய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு நான் நிறைய பணம் தரேன்.